அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் எஸ்தர் ராணி. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனி மிளகாய்த்தூள் பார்க்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் 2 வகையான வத்தல், அப்புறம் இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்து நம்ம இதை மணமாக சுவையாக அரைக்க போகிறோம். இது நல்லா மணமாக காட்டமாக காரமாக இருக்கும், அதே மாதிரி கலராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகாய்த்தூள் வயிற்றில் புண்ணு, அல்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதனால் வராது. நமக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஒன்று அரைச்சி வச்சுக்கிட்டால் 2 மாதத்துக்கு வரும். இதை நீங்கள் மொத்தமாக அரைச்சி வைக்கிறனாலும் ரைஸ் மில்லையும் கொடுத்து அரைக்கலாம். ஆனால் இது மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஈஸியாக வீட்டில் அரைக்கலாம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடு வத்தல் வழக்கமாக ரசத்தில் கிள்ளி போடுவோம், குழம்புல கிள்ளி போடுவோம்ல, அந்த வத்தல். அப்புறம் இது சுருக்கமாக இருக்க காஷ்மீரி வத்தல் கலருக்காக. இப்போ இது ரெண்டையுமே சரி விகிதத்தில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த காரத்துக்காக இந்த தமிழ்நாடு வத்தலும், அப்புறம் இந்த கலருக்காக காஷ்மீரி வத்தலும் எடுத்திருக்கோம். 200 கிராம் காஷ்மீரி வத்தல், 200 கிராம் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற இந்த நீளமான தமிழ்நாடு வத்தல். இது ரெண்டையுமே எடுத்து ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், இது நல்லா உடையணும், இந்த மாதிரி உடையணும். வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தப்பறம் நான் உங்களுக்கு அதை காமிச்சிட்ருக்கேன். இது நல்லா உடையிற அளவுக்கு நம்ம இதை காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இதை வடச்சட்டியில் வறுக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமே இல்லை. இப்போ நான் இதை நீளமான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் எதுக்குன்னா, வயிற்றில் புண்ணு, அல்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதனால், இந்த மிளகாய்த்தூளோட காரத்தினால பாதிப்பு ஏற்படாது. ஏற்கனவே சும்மா இருக்கிறவங்களுக்கும் வயிற்றில் புண்ணு ஏற்படாது. ரொம்ப தனி மிளகாய்த்தூள் காரமாக இருந்ததுன்னா சிலருக்கு பின்னாடி மோஷன் போகிறப்ப எரியும். இப்போ இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோன்னா அந்த காட்டம் நமக்கு தணிஞ்சிரும். இப்போ நான் ஒரு தடவை இந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக நிரப்பி அரைச்சோன்னே பாருங்கள், மிளகாய்த்தூள் கால்வாசியாக குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு. திரும்பவும் அந்த பவுட்ரு மேலேயே நான் வத்தல் நிரப்பிட்டு திரும்பவும் போய் அரைக்க போகிறேன். அது அப்படியே பவுட்ரு ஆனோடனே அந்த குவான்டிட்டி குறையும். நம்ம திரும்ப மேலே மிளகாய் வத்தல் அப்படியே அந்த ஜார்லேயே நிரப்பிக்கலாம். ஆனால் நம்ம இதை அரைக்கிறப்போ மிக்ஸி ஜார் கொஞ்சம் சூடாகும். அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நிரப்பி அரைக்கிறப்போ கொஞ்சம் திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கூட இதை கொஞ்சம் நிதானமாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி மூடி திறக்கிறப்ப நிதானமாக திறக்கணும். ஏன்னா இது ரொம்ப காட்டமாக இருந்தது, கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும். இப்போ பாருங்கள், அடுத்து திரும்பவும் ஃபில் பண்ணி போய் அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போது இந்த தனி மிளகாய்த்தூள் வைத்து நம்ம ஒரு மீன் குழம்பு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மீன் குழம்பு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த முறை நான் வீடியோ போடுறப்ப உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய உற்சாகப்படுத்தக்கூடிய வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், அப்புறம் வரலாற்று சம்மந்தப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டு ரெசிபியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொன்றையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மிளகாய் வத்தல் மொத்தத்தையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதாவது வர மல்லி ஒரு 100 கிராம். இது குவான்டிட்டிக்காக மட்டும் இல்லைங்க, இது வடச்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துட்டேன், அதுதான் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த வர மல்லி நமக்கு அல்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வயிறு எரியாமல் இருக்கும். இந்த வர மல்லியும் மஞ்சளும் நம்ம இது தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கிட்டோன்னா. ஆனால் இதை நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது தனி மிளகாய்த்தூள் இல்லையா. அதனால் மல்லி 100 கிராம் சேர்த்தா போதும். 400 கிராம் வத்தலுக்கு 100 கிராம் மல்லி சேர்த்தா போதும். இப்போ அந்த வரமல்லியோடு கூட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன், வண்டு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த தனி மிளகாய்த்தூளை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால அந்த ஜார் சூடாயிருக்கு. இப்போது இந்த தனி மிளகாய்த்தூள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.